السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையில் மூன்றாவது பகுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் உயர்ந்த சிறந்த வம்சாவளியில் தோன்றியவர்கள். அவர்களுடைய காலத்தில் இருந்த எதிரிகளும் கூட அவர்கள் சிறந்த வம்சாவளியில் வந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் அவர்களுக்கு குறை தேட முடியாமல் இருந்தது, எப்படி ஏனைய எந்த விடயங்களிலும் குறை காண முடியாமல் இருந்ததோ. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா ஹிரக்கலுக்கும் அபூ சுஃபியானுக்கும் இடையிலே நடந்த அந்த நீண்ட உரையாடலை தன்னுடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அபூ சுஃபியான் இஸ்லாத்துடைய ரசூலுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர். அவரிடத்திலே ஹிரக்கல் மன்னன் பல கேள்விகளை கேட்டு இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர் ஒரு உண்மையான தூதர், அவர்களுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்ற விடயத்தை கூறினார். அவர் கேட்ட அந்த கேள்விகளில் ஒரு கேள்விதான் அந்நஸபின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் நபுவத்தை வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசூல், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளி எப்படிப்பட்ட பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்டபொழுது அபூ சுஃபியான் சொன்ன பதில், ஃபகால அபூ சுஃபியான் ஹுவ ஃபீனா ஸூ நஸபின். அவர்கள் எங்களில் இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த குடும்பம், சிறந்த பரம்பரையை சார்ந்தவர். அன்றைய ரசூலுக்கு எதிராக இருந்தவர்களும் அவர்களுடைய பரம்பரையில் குறை காண முடியவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரை தொடரை உலமாக்கள் மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். அதில் முதலாவது பகுதி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபில் அதனை கூறியிருக்கிறார்கள். அந்த அளவு ரசூலுடன் அன்பும் பாசமும் உள்ளவர்களுக்கு குறைந்தது மரணம் இருக்க வேண்டும். ஏன், என்னுடைய ஹபீபுடைய அந்த பரம்பரை தொடரிலே எதை எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவையான அளவு அது எங்களுடைய உள்ளங்களில் மனனமாக இருப்பதும் ஒரு பாக்கியம். அந்த முதலாவது பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மத் அவர்களுடைய தந்தை அப்துல்லா, அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப், அவர்களுடைய தந்தை ஹாஷிம், ஹாஷிமுடைய பெயர் அம்ர், அங்கிருந்து இப்னு அப்தி மனாஃப், அவர்களுடைய தந்தை குசை என்று தொடராக அத்னான் வரையிலே கூறப்படுகிறது. முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னி அப்துல் முத்தலிப் இப்னி ஹாஷிம் இப்னி அப்தி மனாஃப் இப்னி குசை இப்னி கிலாப் இப்னி முர்ரா இப்னி கஅப் இப்னி லுஐ இப்னி காலிப் இப்னி ஃபிஹ்ர்
இப்னி மாலிக் இப்னி நலுர் இப்னி கினானா இப்னி குசைமா இப்னி முத்ரிகா இப்னி இல்யாஸ் இப்னி முலர் இப்னி நிசார் இப்னி மஅத் இப்னி அத்னான். இந்த அத்னான் வரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடர் இது மிகவும் சஹீஹானது. இதில் கருத்து முரண்பாடு கிடையாது. அத்னான் என்பவர் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிள்ளைகள் அந்த குடும்ப தொடரில் உள்ளது என்பதிலும் எல்லா உலமாக்களும் உடன்பட்டிருக்கிறார்கள். அதில் யாரிடத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது. அத்னானிலிருந்து ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை, அத்னானிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலே உள்ள அந்த தொடருடைய விடயத்தில் அந்த பெயர்களில் அல்லது அவர்களுக்கிடையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதில் உலமாக்களிடம் கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் அந்த தொடரையும் எழுதியிருக்கிறார்கள். அதை முழுமையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலே பார்க்க விரும்பக்கூடியவர்களுக்கு ரஹீக்குல் மக்தூம் என்ற கிதாபிலும் அதனை எழுதியிருக்கிறார்கள். சீரத் இப்னு ஹிஷாம், தபகாத் இப்னு சாத் போன்ற கிரந்தங்களில் இருந்து அதனை படித்து பார்க்கலாம். குறைந்த அளவு இந்த அளவு அத்னான் வரையிலே உள்ள அந்த பரம்பரை தொடரை மனனம் செய்து எங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்வது இது ஒரு பாக்கியம். ஒருவருக்கு முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது ஸலவாத் சொல்லும் பொழுது அந்த முழு பரம்பரை தொடரையும் சொல்லிக் கொள்வது அது ஒரு அன்புடன் முஹப்பத்துடன் சம்பந்தப்பட்டது. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை தொடர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே பாதுகாக்கப்பட்ட மிகவும் சிறந்த உயர்ந்த பரிசுத்தமானவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பரம்பரை தொடரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா, அவர்களுடைய அந்த பரம்பரை தொடரும் ரசூலுடைய தந்தையார் அப்துல்லாவுடைய பரம்பரை தொடருடன் போய் சேருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா பின்து வஹப் இப்னி அப்தி மனாஃப் இப்னி கிலாப். இந்த கிலாப் என்பவருடன் ரசூலுடைய தாயார் ஆமினாவுடைய அந்த பரம்பரை தொடர் போய் இணைகிறது. ஆமினாவுடைய பாட்டனார் அப்து மனாஃப் இப்னு ஜுஹுரா. இவர் ஜுஹுரா கோத்திரத்தாரினுடைய தலைவராகவும் அவர்களில் மிகவும் உயர்ந்த சிறந்த ஒரு மனிதராகவும் இருந்தார். அவர்களும் ஆமினாவுடைய அந்த தொடரிலும் அவர்களுடைய அந்த அப்பா மிகவும் கண்ணியம் சங்கைக்குரியவராக இருந்தார். அந்த குடும்பத்தில் அவர்களிடத்தில் அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்காக வேண்டி திருமணம் பேசினார். அந்த அப்து மனாஃப் இப்னு ஜுஹுரா, ஜுஹுரா கோத்திரத்தாருடைய பனி ஜுஹ்ராவுடைய தலைவராகவும் மிகவும் சிறந்த உயர்ந்த இடத்தில் இருந்த அவர்களிடத்தில் அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்காக வேண்டி திருமணம் பேசினார் ஆமினாவை. அப்துல் முத்தலிப்புடைய நோக்கமும் இருந்தது, எங்களுடைய சங்கையான கண்ணியமான சிறப்பான இந்த பரம்பரை குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடும்பத்துடன் சேர வேண்டும் என்பது. அந்த இரண்டு குடும்பமும் இணைந்தது, சேர்ந்தது.
அந்த இரண்டு குடும்பத்திலும் வந்த மிகவும் சிறந்த உயர்ந்த கணவன் மனைவி ஆமினா அப்துல்லா ஆகிய இருவருக்கும் கிடைத்தவர்கள்தான் சய்யிதுல் ஹல்க் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பிறந்தது அது எந்த நாளிலே எந்த காலத்திலே அவர்கள் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள் ஆச்சரியங்கள் போன்றவைகளை தொடராக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உயர்வையும் அந்தஸ்தையும் சிறப்பையும் நாம் அதிகமாக நினைப்பது பேசுவதன் மூலம் அன்பையும் முஹப்பத்தையும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம். அன்னாரை பற்றி உள்ளத்தால் நினைத்து நல்லோர்கள் உலமாக்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி சுருக்கமாக ஹக்கீம் ஷீராஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது, பலகல் உலா பி கமாலிஹி கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி ஹசுனத் ஜமீஉ ஹிசாலிஹி சல்லு அலைஹி வ ஆலிஹி. தன்னுடைய பரிபூரண தன்மையை கொண்டு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னிடத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்த கமாலியாத் பரிபூரணங்களின் மூலம் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார். கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி, தன்னுடைய அழகு ஜீனத்து ஒளியின் மூலம் இருள்கள் நீங்கியது, இந்த அகிலமே வெளிச்சமாகியது. ஹசுனத் ஜமீஉ ஹிசாலிஹி, அன்னாருடைய அனைத்து விடயங்களும் மிகவும் சிறந்ததாகவும் அழகாகவும் இருந்தது. அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, சல்லு அலைஹி வ ஆலிஹி, அன்னாரின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத் சொல்லுங்கள். எனவே அதிகமாக அவர்களை நினைத்து ஸலவாத் ஓதுவோம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்